வந்து எத்தனை உரிமைகள் பார்த்தோம்? 6 உரிமைகள் மீதி இருக்குன்னு பார்த்தோமா? என்னென்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதில் ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுது? டெஃபனிஷன். ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது? முரண்படுதல், மதிப்பிழக்க செய்தல். ஓகே. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது? அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது? பாகுபடுத்தவே கூடாது. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது? வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். இதன்படி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அது என்ன, யாருக்கு கொண்டு வந்தாங்க? இவிஎஸ் கேட்டகரிக்கு. இவிஎஸ் கேட்டகரிக்கு எத்தனை %? எந்த வருஷம்? 2016. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. அப்போ எந்த 2 பட்டங்களை வச்சுக்கலாம்? இராணுவ பட்டமும் கல்விசார் நிறுவனங்கள் பட்டமும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லுது? 1 எழுத்துரிமை, கருத்து தெரிவிக்கலாம், அமைதியான முறையில் கூட்டம் கூட்டிக்கலாம், சங்கங்கள் அமைப்புகள் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், தங்கலாம், தொழில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது? குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுது? பாதுகாப்பு சுதந்திரம். ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லுது? தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. ஆர்டிக்கல் 21 வந்து தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. ஓகே சார், ஓகே சார். இது வந்து இந்த தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை வந்து 3 இடத்துல வருதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் என்ன? 21A. அதுக்கடுத்து டிபிஎஸ்பி ஆர்டிக்கல் என்ன? 45. அதுக்கடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆர்டிக்கல் என்ன? 51A. 51Aல எங்கே வருது? கேல வந்து வருது. ஓகே. இது வந்து எந்த வருஷம் திருத்தினாங்க? 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தி என்ன பண்ணாங்க? 6 வயசுலேருந்து 14 வயதிற்கு இடைப்பட்ட அனைவருக்கும் வந்து கட்டாயமாக கல்வியை கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னது என்ன ஆர்டிக்கலு? 21A. ஓகே. இப்போ ஆர்டிஐ ஆக்ட்னா எந்த வருஷம் சொல்லுவீங்க? 2005 அக்டோபர் 12. ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னா என்னத்தை? 2002. அதுக்கடுத்து பார்க்க போகிறது ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிக்கல் 23 என்ன சொல்லுது? கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா? ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லுது? சைல்ட் லேபர் எராடிகேஷன், அதாவது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 24 வந்து சொல்லுது. அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து ரிலீஜியஸ் ரைட், சமயச்சார்பு உரிமை. சமயச்சார்பு உரிமைனா ஆர்டிக்கல் வந்து 25. ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 25 என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தை வேணாலும் நம்ம வந்து ஏற்றுக்கலாங்க. ஆர்டிக்கல் 25 வந்து என்ன சொல்லுது? எந்த சமயத்தை வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஆர்டிக்கல் 25 எந்த சமயத்தை வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம் அப்படின்னு எந்த ஆர்டிக்கல் சொல்லுது? ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை, அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம வந்து சமயத்தை வந்து ஏற்றுக்கிட்டோம், பின்பற்றிட்டோம், பரப்பிட்டோம். இப்போ வந்து அந்த இதை வந்து நிர்வகிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்கு உரிமை, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்டிக்கல் 26. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 27. இப்போ வந்து அந்த மதத்தையெல்லாம் வந்து நம்ம பரப்புகிறோம். எந்த ஒரு மதத்தையும் வந்து பரப்புவதற்காக வரி கட்டணும் இல்லையா? எதை பண்ணாலும் அந்த வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம், வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வந்து எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28. ஆர்டிக்கல் 28 என்ன சொல்லுதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அங்கே இந்த கிறிஸ்டின் ஸ்கூலு, முஸ்லீம் ஸ்கூல்லாம் வந்து அவங்க இதுக்கு தக்கன இது பண்ணுவாங்கள்ல, ப்ரேயர் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அப்போ ஆர்டிக்கல் 25 என்னப்பா சொல்லுது? எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஆர்டிக்கல் 26 என்ன சொல்லுது?
சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை. அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்கிறத 26வது ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 27 என்ன சொல்லுது? டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28 என்ன சொல்லுது? மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறுற வழிபாடு அறிவுரை நிகழ்ச்சிகளில் நம்ம கலந்துக்க வேணாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிக்கல்? 28. அதுக்கடுத்து பார்க்க போகிறது 5வது உரிமை, கல்வி கலாச்சார உரிமை. கல்ச்சுரல் ரைட் டு எஜுகேஷன், கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆர்டிக்கல் 29, 30 வந்து வருது. அமெரிக்கா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல வருது? 3வது பார்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிகிள்ல வருது? 12ல இருந்து 35. எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு? 7 இருந்துச்சு சார். எத்தனை இருக்கு? 6 இருக்கு சார். என்ன இல்ல? சொத்துரிமை இல்ல. சொத்துரிமை இப்ப என்னவாக இல்ல? சொத்துரிமை அடிப்படை உரிமை அல்ல, லீகல் ரைட்ஸ் அல்ல. இப்ப எந்த ஆர்டிகிள்ல போய் அது போய் சேர்க்கப்பட்டிருக்கு? 307. சரி, எந்த ஆர்டிகிள்ல இருந்துச்சு? 31ல இருந்துச்சு. எந்த அமெண்ட்மென்ட் படி அது வந்து அங்க போச்சு? 44வது அமெண்ட்மென்ட். 1978ல 44வது அமெண்ட்மென்ட் படி அங்கே போச்சு. இந்த பிரஷர் காலையில பேட்ச் 7 மணில இருந்து 9 மணி வரை பேட்ச் வந்து ரொம்ப நிதானமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான், நல்லா கத்துக்கலாம். என்ன நல்லா கார்த்திகேயனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸா படிக்கிறப்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரி, ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது? சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் ஆர்டிகல் 29 சார் 9, 30 அப்படிங்கறது 5வது இதுல வரும் தலைப்புல. அதாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். இது யாருக்குன்னா குறிப்பாக சிறுபான்மையினர் அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான காரியங்கள்ல இது ஒரு உரிமை வழங்கும். அவங்களுடைய கல்வி நிலையங்கள்ல அவங்களுடைய கலாச்சாரங்களை பண்றதுக்கு இது பண்ணுது. அப்போ ஆர்டிகல் 29 என்னப்பா? சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அவங்க ஒரு எஜுகேஷன், அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம். அதனால தான் கிறிஸ்டியானிட்டி வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல் வச்சிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் சிறுபான்மையினர் சொல்றோமோ அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆர்டிகல் 30 இந்த இதெல்லாம் தெளிவா படிச்சுங்க. இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்து. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம்? 1955. இப்போ கடைசியான அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 2019. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எத்தனை வழிகளில் கொடுக்கப்படுது? 5 வழிகளில் கொடுக்கப்படுது. எத்தனை வழிகளில்? அதாவது 3 வழியில இலக்கலாம் சார். துறக்க முடியும். சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 2 விதமான தம்பி சொல்லியிருப்பாங்க. மிக முக்கியமா நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன் யாரு? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அங்க இருந்து ஆரம்பிக்கும். முதல் பொது தேர்தல் எங்க நடந்துச்சு? இமாச்சல பிரதேசம். ஓகே சார். இப்போ வந்து 6வது உரிமை பார்க்க போறோம். 6வது உரிமை வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் சொல்லுவோம். அதாவது அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இதைத்தான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து கிளியரா சொல்வாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா அல்லது இதயம், the heart and the soul of Indian Constitution. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரியாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஒருத்தர் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதாவது தாகூர்தாஸ் அவரு எதை மட்டும் சொல்லுவாருன்னா பிரியாம்பிள் சொல்லுவார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்த இதை வந்து சட்டத்திலேயே ஆர்டிகல் 32 எதை குறிப்பிடுறாரு? ஆர்டிகல் 32 சொல்றாரு. ஆர்டிகல் 32 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அரசியலமைப்பின்படி தீர்வு காணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதுக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயமா தான் நடக்கணும். இப்ப இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினத்துல நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரியா அந்த இவர் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா என்.வி. ரமணா என்ன சொல்றாருன்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேதனை இருக்குது அல்லது கடினமாக இருக்குது. எந்த விஷயத்துல கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலையும் விவாதமே இல்லாம சட்டம் ஏற்றாங்க இல்லையா? ஆமா சார். மசோதா கொண்டு வராங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நீதித்துறைக்கு அச்சுறுத்தலானது அல்லது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வேலை கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
யார் அப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? BN ரமணா. NB ரமணா. NB ரமணா. NB ரமணா. யார்ப்பா? NB ரமணா. அவர் எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? 48வது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்றத்துல விவாதமே இல்லாம ஒரு மசோதா கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஆபத்தானது. அது வந்து மிகவும் அதுமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கடினமாக தோன்றது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உச்சநீதிமன்றம் ஒரு 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 மனிதன், அது உச்சநீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு சொல்றோம். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? அடிப்படை உரிமை. அப்ப அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யாரு? உச்சநீதிமன்றம் தான். ஒரு தனி மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் டைரக்ட்லி சோ தே கேன் கோ ஃபார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாவே அந்த அளவுக்கு வந்து பிரிவிலேஜஸ் இருக்கு. சரி, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல நடத்தோம்? அமெரிக்கால. அமெரிக்கால என்ன உரிமைகளா தான் இருக்கு? இது வந்து சட்ட மனித உரிமை. ஆனா நம்ம ஊர்ல தான் என்ன உரிமையா இருக்கு? அடிப்படை உரிமைகளே ஃபண்டமெண்டலாவே சொல்லப்படுது. சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் படிக்கலாம். ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறுதல். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அப்படின்றது தான் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அடிப்படை உரிமையை பெறுவார். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல அடிப்படை உரிமைகளை நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 17 சொல்றது எராடிகேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு சொல்றது, தீண்டாமை ஒழிப்பு. அப்ப அந்த தீண்டாமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பாதிக்கப்படுறோம்னா அப்ப நம்ம வந்து டைரக்டா என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கே போறோம். இப்ப எடுத்துக்காட்டு கூட வந்தனா கட்டாரியா, உத்தரகாண்டோட ஆக்சுவலா ஹாக்கி பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப கூட மீரா மிதுன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க? எல்லாரையும் தப்பா பேசுறாங்க, பழங்குடியினர் தப்பா தவறுதலா பேசுறாங்க, வச்சாங்க, ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்காங்க. இது எந்த ஆர்டிகல் படி வரும்? ஆர்டிகல் 17 அதாவது சொல்றாங்க அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு, தீண்டாமை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று பப்ளிக் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு, அது வந்து பொது உரிமை சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும். அட்ராசிட்டிஸ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு தனிநபரை அவருடைய ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ மொழியை வச்சோ யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. அதான் ஆர்டிகல் நம்ம 15ல அப்படிதானே 15ல பார்த்துருப்பீங்க. 15, 17 அப்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கோர்ட் மூலமா தான் முடிவு பண்ணணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தீர்வு கண்டாதான் நமக்கு முக்கியமானது. போலாம். அதுக்கடுத்தது வந்துப்பா ஆர்டிகல் 32 வரைக்கும் பார்த்துட்டோமா. இந்த விடுபட்டதை வந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் பார்க்கணும்ல, பேலன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஆர்டிகல் 31 வந்து நீக்கப்பட்டதுப்பா, சொத்து உரிமை வந்து நீக்கப்பட்டது. ஒன்று வந்து நீக்கப்பட்டது. 307 வந்து ஆமாம் சார், பகுதி 12ல் 307 இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 31A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்டேட்டுகள் ஆர்டிகல் 31A ஆர்டிகல் 31A வந்து எஸ்டேட்டுகள் இன்னப்பிறவற்றை எடுத்தலுக்கு வழிவகை செய்யும் சட்டங்களுக்கு வந்து பாதுகாப்பு. எஸ்டேட்டுகள் இன்னப்பிறவற்றை எடுத்தலுக்கு வழிவகை செய்யும் சட்டங்களுக்கான பாதுகாப்பு, அது வந்து ஆர்டிகல் 31A. ஆர்டிகல் 31B என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்கமைவு விதிகள் வந்து செல்லுடைமை. ஆர்டிகல் 31B வந்து சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்கமைவு விதிகள் செல்லுடைமை. ஆர்டிகல் 31C நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் சிலவற்றிற்கு செயலாக்கம் கொடுப்பதற்கு சட்டங்களை பாதுகாத்தல். ஆர்டிகல் 31C வந்து நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் சிலவற்றிற்கு செயலாக்கம் கொடுப்பதற்கு சட்டங்களை பாதுகாத்தல். ஆர்டிகல் 31D ஆர்டிகல் 31D வந்து நீக்கப்பட்டது. 31 நீக்கப்பட்டாச்சு, 31D நீக்கப்பட்டாச்சு. அதுக்கடுத்து ஆர்டிகல் 32 பார்த்துட்டோம் இல்லையா. ஆர்டிகல் 32A ஆர்டிகல் 32A வந்து நீக்கப்பட்டது.
அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 33. ஆர்டிக்கல் 33 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பகுதியில் வழங்கப்பட்ட உரிமைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள், அவர்தம் விண்ணப்பம் இன்னப்பிறவற்றில் திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரத்தை சொல்லுது. ஆர்டிக்கல் 33 வந்து அடிப்படை உரிமையில் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 33. ஆர்டிக்கல் 34 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படைத்துறை சட்டம். படைத்துறை சட்டம் பகுதி எதிலும் அமலில் இருக்கும்போது இந்த பகுதியால் வழங்கப்பட்ட உரிமைகளுக்கு வந்து கட்டுப்பாடு. இப்போ கண்டோன்மெண்ட் ஏரியான்னு அருஸ்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஏதாவது எமர்ஜென்சி வரையில் வந்து அறிவிக்கிறாங்கல்ல, அப்பையில் வந்து அந்த படைத்துறை சட்டம் போட்டுறாங்களா, அப்பையில் வந்து வழங்கப்பட்ட உரிமைகளுக்கு வந்து கட்டுப்பாடு. ஆர்டிக்கல் 35 வந்து இந்திய பகுதியின் வகையங்களுக்கு சட்டமன்ற செயலாக்கம் கொடுப்பது. அடிப்படை உரிமைகள் வகைகள் இருக்குல்ல, அதில் சட்டமன்றம் வந்து செயலாக்கம் கொடுப்பது. அடிப்படை உரிமைகளுக்கு சட்டமன்றம் வந்து செயலாக்கம் கொடுப்பது தான் ஆர்டிக்கல் 35. அப்போ பாராளுமன்றம் அதிகாரம் கொடுக்கறது என்ன ஆர்டிக்கல் 33. அப்போ சட்டமன்றம் அதை செயல்படுத்துறது 35. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பார்ப்போம். ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 12 வந்து டெஃபனிஷனா, ஆர்டிக்கல் 13 சட்டங்கள் அடிப்படை உரிமைகள் முரண்படுதல் அல்லது மதிப்பிழக்க செய்தல். ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பொது இடங்களில் பாகுபாடு கூட்டாது. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம. ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை, எழுத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டிக்கலாம், சங்கங்கள் அமைப்பு வச்சுக்கலாம், இந்திய நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், தங்கலாம், தொழில் பண்ணலாம். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 20 என்ன சொல்கிறது? நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21 தனிப்பட்டவரின் உரிமை. ஆர்டிக்கல் 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 22 சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான. 21 வந்து பர்சனல் லிபர்ட்டி. 21A தான் ரைட் டு எஜுகேஷன். ஆமாம் சார். 21 என்ன சொல்றதுன்னா தனிநபர் உரிமை. தனிநபர் உரிமை, பர்சனல் லிபர்ட்டி, அதுதான் முக்கியமான உரிமை. ஆமாம் சார். ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் அதை வந்து நிறுத்த முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா தனியார் உரிமை, தனி மனித சுதந்திரம், அதான் பர்சனல் லிபர்ட்டி. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தனி மனிதனுக்கு மிக முக்கியம். அதனால இது கூட பார்த்தோம், பெகாசஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆமாம் சார். என்ன ஒட்டுக்கேட்டு அதெல்லாம் அந்த ஆர்டிகல் இஸ்ரேல் இது பண்றாங்க. ஆமாம் சார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து மீண்டும் தாலிபான்கள் வசம் மாறுது, நேற்று மாறிடுச்சு இல்லையா? ஆக்சுவலா காந்தாகார கைப்பற்றிருச்சு. இன்னைக்கு அவர் வந்து வெளியேறிட்டாரு, சரியா? ராஷ்டிரா வந்து வெளியேறிட்டாரு. இனி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாலிபான்களுடைய கைகள்ல ஆட்சி. அது மிக முக்கியமானது. அப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ங்கிறது வந்து பர்சனல் லிபர்ட்டி. 21A தான் தொடக்க கல்வி, ரைட் டு எஜுகேஷன். 2002 86 21A 45 51 கேஸ். ஓகே. ஆர்டிகல் 23 என்னப்பா? ஸ்லேவரி அபாலிஷன். ஆர்டிகல் 24 சைல்ட் லேபர் எராடிகேஷன். ஆர்டிகல் 25 எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? அட்மினிஸ்ட்ரேஷன். ஆர்டிகல் 27 டேக்ஸ் கட்டுறதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 28 வழிபாடில் கலந்துக்கலாம், கலந்துக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 எஜுகேஷன் நிறுவனம் வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 32 நீதிமன்றத்தை அணுகி, அதாவது தனிப்பட்ட நபரின் உரிமைகள் பேசிக் இதே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எந்த நீதிமன்றத்தை அணுகி? உச்ச நீதிமன்றத்தை அணுகி நம்ம அடிப்படை உரிமையை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல்.
ப்ரொஹிபிஷன், குவாரண்ட், அஞ்சுமே முக்கியமானது. ஆமாம் சார். இதுக்கு அடுத்து இதான் சார் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 31 என்னப்பா நீக்கப்பட்டாச்சா? ஆர்டிகல் 31A என்ன சொல்லுது? எஸ்டேட் இது பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 31 சிட்டங்கள் ஒழுங்கமைப்பு விதிகள் வந்து செல்லுடைமை அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகல் 31C நெறியுறுத்தும் கோட்பாடுகள் சிலவற்றை செயலாக்கம் கொடுப்பதற்கு சட்டங்கள் பாதுகாத்தல். ஆர்டிகல் 31D நீக்கப்பட்டது. ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது? பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லுது. 34 வந்து கண்டோன்மெண்ட் ஏரியாவில் படைத்துறை சட்டம் போட்டாச்சு அப்படின்னாக்க அங்கே வந்து அடிப்படை உரிமைகளை வந்து கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 34. ஆர்டிகல் 35 சட்டமன்ற செயல்பாடு கொடுப்பது. அதுக்கடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 என்ன சொல்கிறாரு? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மகாசாசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இது ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 1215. 1215 இங்கிலாந்து மன்னர் ஃபஸ்ட்டு ஜான் 1215 இங்கிலாந்து மன்னர் ஃபஸ்ட்டு ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயமே வந்து மகாசாசனம். 1215 சார். முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். ஃபஸ்ட்டு எப்போ எழுதுனதுன்னு கேட்டால் 1215 ஃபஸ்ட்டு ஜான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நீதி பேராணை. ரிட்ஸ் நீதி பேராணைகள் அஞ்சுமே முக்கியம். நீதி பேராணைகள் அஞ்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதி பேராணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதி பேராணைனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்கிறேன். அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை இல்லைன்னா ஆணை, அதுதான் வந்து நீதி பேராணை. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் வந்து நீதி பேராணை. It is an order from court. என்ன ஒரு கட்டளை கொடுக்குது, இதை செய்யாத நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் தடை செய்கிறதுக்காக தான் வந்து இந்த நீதி பேராணை வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீதி பேராணைகளை வெளியிட்டு உச்சநீதிமன்றம் வந்து மக்களின் அடிப்படை உரிமைகளை காக்கிறதுனால தான் உச்சநீதிமன்றத்தை வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உச்சநீதிமன்றத்தை நம்ம எப்படி சொல்கிறோம்? அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நீதி பேராணை வெளியிடுறதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அண்டு உயர் நீதிமன்றம் ரெண்டுக்குமே வந்து 5 நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கான அதிகாரம் இருக்குது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டுக்குமே வந்து 5 நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேபியஸ் கார்பஸ் ஆள்கொணர்வு நீதி பேராணை. ரெண்டாவது வந்து கட்டளை இருத்தும் நீதி பேராணை. கட்டளை இருத்தும் நீதி பேராணைனா மண்டாமஸ். மூணாவது வந்து தடையிருத்தும் நீதி பேராணை ப்ரொஹிபிஷன்ஸ் தடையிருத்தும் நீதி பேராணை. நாலாவது வந்து ஆவணக்கேற்பு நீதி பேராணை செட்ரியோரி ஆவணக்கேற்பு நீதி பேராணை. அஞ்சாவது வந்து தகுதி முறை வினவு நீதி பேராணை குவாவாரண்டோ. ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து ஆவணக்கேற்பு நீதி பேராணை, ரெண்டாவது வந்து கட்டளை இருத்தும் நீதி பேராணை, மூணாவது வந்து தடை இருத்தும் நீதி பேராணை, நாலாவது வந்து ஆவணக்கேற்பு நீதி பேராணை, ஐந்தாவது வந்து தகுதி முறை வினவு நீதி பேராணை. இதில் ஓகே சார். 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ 5000 பேரோ சவுண்டு நம்ம வந்து அந்த ஏற்ற இறக்கம் இல்லையா,
மைக்ரோ டீச்சிங் டெக்னிக்ஸ், ஆமாம் இந்த ஏற்ற இறக்கம், சரியான இடத்துல நிப்பாட்டுறது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம சொல்லி கொடுத்தது வாங்குறது, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் ரீகால் பண்றது. ஓகே சார். என்ன அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையும் பார்த்து நடத்தணும், ஒண்ணு முக்கியமானது. அதே மாதிரி ஏற்ற இறக்கத்தோட நடத்தணும். இந்த முக்கியமா இந்த மைக் அந்த டீச்சருக்கு இயல்பே வரும். இந்த பாத்தீங்களா இந்த பேசும்போதுலாம் ஏற்ற இறக்கத்தோட பேசுவாங்க, சவுண்டா எல்லாரையும் பார்ப்பாங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஆன்லைன்ல பண்றோம், சார் நிக்கிறதுனால பண்றோம், மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்காக அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசும். இப்ப அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்தோம், கவனிங்க அப்படின்னு சொல்லும் போல நம்ம ஆசிரியர் கவனிக்குமா? அப்ப அங்க எங்க கவனம் இல்லாம இருக்கிறவர் கூட கவனிங்கன்னு சொல்ல பேசிக்கிட்டே இருக்கிறவர் நிப்பாட்டிட்டு ஆரம்பிச்சுங்க. அப்ப கவனம் இல்லாம இருக்கிறவங்க பார்ப்பாங்க, திடீர்னு சவுண்ட் நின்றுச்சு. மோனோடோனஸா இருக்கக்கூடாது, நம்ம வாய்ஸ் வந்து மோனோடோனஸா இருக்கக்கூடாது. ஒரு செமினார் எடுக்கும் போதோ ஒரு கிளாஸ் எடுக்கும் போதோ இன்னைக்கு நான் பார்க்க போறது கவனிங்கப்பா, நீ பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக். இப்ப நான் பேசுறது பாத்தீங்களா அந்த மாடுலேஷன் என்னப்பா, அந்த மாடுலேஷன் நீ பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக். அடிப்படை உரிமைகள் தான் நம்ம பார்க்க போறோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு ஒரு கேப். அப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டீச்சிங்ல வந்து நம்ம படிச்சதை சொல்றோம். ஆமா சார், நம்ம இயல்பாவே வந்துடும், டீச்சர் மாதிரி வந்துருங்க. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்ன பார்த்தா சிட்டிசன்ஷிப் பார்த்தோம், சொல்லுங்க விஷா சொல்லுமா. சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் தம்பி? 1955. சட்டமனாவே 1955. அந்த இயல்பா நான் என்ன சொல்றேன், ஓகே சார், வந்துரும். சரி சார், உருவாக்குறோம். சரி என்ன கருத்தை? ஓகே சார், உருவாக்குறோம். சரி சார். மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி ஆயிட்டு வச்சுங்க, நம்ம ஜெயிச்சிரும். அடுத்த அந்த குரூப் 1 டாப்பர், நம்ம குரூப் 2 டாப்பர். ஓகே சார், சூப்பரா அடிச்சுக்கலாம். ஓகே சார். ஏன் பாருங்க சார், அந்த ஏற்ற இறக்கத்தோட வந்துரும். ஓகே சார். இங்க உருவாடல இங்க உருவாக்குறோம். ஆமா சார். இங்க கிளாஸ் எடுத்தவங்க பூரா, செமினார் எடுத்தவங்க பிளஸ் மாதிரி எடுத்தவங்க பூரா நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். ஓகே சார். பயப்படாம அடிக்கணும். ஓகே சார். ஏற்ற இறக்கத்தோட நம்ம இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். நான் வந்து மத்த ஒரு 50 பேருக்கு சொல்லி கொடுக்கும் போதுல நம்ம உருவாயிடும் இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்போ ஃபர்ஸ்ட் நீதி பேரான என்னப்பா? ஹேபியஸ் கார்பஸ். ரெண்டாவது வந்து மண்டாமஸ். மூணாவது வந்து ப்ரொஹிபிஷன். நாலாவது வந்து செர்டியோட்ரி. ஐந்தாவது வந்து குவா வாரண்டோ. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஆள்கொணர்பு நீதி பேரானேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆள்கொணர்பு நீதி பேரானே அப்படின்னாக்க, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாராவது சப்போஸ் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லினா நம்ம போய் இதில் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா 24 நேரத்தில் வந்து கண்டுபிடிச்சி தருவாங்க. நம்ம சீமராஜா படத்தில் கூட சிவகார்த்தியன் சொல்லுவார்ல, இவரை காணாமல் சொல்லிட்டு கேபிஎஸ் கார்பஸில் போடுறேன்னு சொல்ல வந்தானே சம்மந்தம் காட்டுவாங்க. படம் பார்க்கலையோ? பார்த்துருப்பேன். கேபிஎஸ் கார்பஸ்னால் என்னப்பா? காணாமல் போயிட்டா அவங்கள வந்து 24 நேரத்தில் ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுது, ஆள்கொணர்பு நீதி பேராணை. அதுக்கடுத்து கட்டளை இருத்தும் நீதி பேராணை. மண்டாமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அதாவது மனுதாரர் வந்து சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றிக்கலாம். அதாவது இப்போ தாலுகா ஆஃபீஸ் போகிறோம், ஒருத்தர் செய்ய முடியலேன்னு சொல்கிறாரு, செய்ய முடியலேன்னு சொன்னான்னா நம்ம என்ன பண்ண முடியும், சட்ட உதவியோட நம்ம போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அதை நிறைவேற்றிக்கிறோம். அதுதான் வந்து என்னது, மண்டாமஸ். அதுக்கடுத்து புரிஞ்சுக்கலாம், ஒரு அதிகாரி வந்து அவருடைய கடமையை செய்யணும், ஆனா அந்த கடமையை செய்ய வந்து மறுக்கிறாரு, மண்டையா இருக்கிறாரு. அப்ப அந்த மண்டாமஸ் அப்படிங்கிறதுனா அரசு உதவி. ஏன் நான் போனேன், இந்த தகவல் கிடைக்கல, நான் பெற முடியல, அவர் மீது ஆக்ஷன் எடுங்க. அப்ப என்ன பண்ணுவோம், கோர்ட்டு அவருக்கு ஆர்டர் கொடுத்துரு. அதுதான் வந்து மண்டாமஸ். அதுக்கடுத்து தடையிருத்தும் நீதி பெறானே. தடையிருத்தும் நீதி பெறானேனா ப்ரொஹிபிஷன்ஸ்ன்னு பார்த்தோமா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கீழ் நீதிமன்றம், சபார்டினேட் கோர்ட் இருக்கா, அந்த கோர்ட் வந்து தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படாமல் உயர் நீதிமன்றம் வந்து பார்த்துக்கிறோம். உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ, உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான் சபார்டினேட். எப்பவுமே கீழ் நீதிமன்றங்கள் தன்னோட வரம்பை மீறக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை மீறக்கூடாது. அதை பார்த்துக்கிறது அந்த ப்ரொஹிபிஷன். இன்னும் ப்ரொஹிபிஷன் நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதா என்ன சொல்ல தெரியுமா, ரிட்ஸ் போடுவாங்க தெரியல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அப்போ உயர் நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் ரிட்டு போடுறாரு. ரிட்டுனா அந்த ப்ரொஹிபிஷன் போடுவாரு, ஐயா இதை நிப்பாட்டுங்க, எனக்கு வந்து இன்னும் இதுல டவுட் இருக்கு, எனக்கு இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ ப்ரொஹிபிஷன் போடலாம். அப்ப கீழ் கோர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அதிகார வரம்பை மீறக்கூடாது. அதான் உயர் நீதிமன்றங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து செட்டியோட்ரி. செட்டியோட்ரினா என்ன பார்த்தா, ஆவண கேட்பு நீதி பெறானே.
ஆவணக்கேற்பு நீதி பெறானை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் இருக்கலாம், அந்த உயர்நீதிமன்றம் வந்து தனக்கு தேவையான ஆவணங்கள் இருக்குல்ல அதை வந்து தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ, இந்த வக்கீல் இருப்பார்ல, நீதிபதி இருப்பார்ல, அவங்களுக்கோ வந்து கொடுக்க சொல்லும். யாரை? கீழ் நீதிமன்றத்தை. அதுதான் வந்து செட்டியோட்ரி. அதுக்கப்புறம் குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பேரானை வந்து சட்டத்திற்கு புறம்பாக, இப்போ காசு கொடுத்து ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு போயிடறாங்களா, அவங்க வந்து எந்த அடிப்படையில் நீ வந்து உட்காந்துருக்க கவர்மெண்ட் வேலையில் அப்படின்னு கேட்குறது தான் வந்து குவா வாரண்டோ. புரிஞ்சுக்கிருச்சா? அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில், சரியா, இந்த அதிகாரம் நீங்கள் வந்து வச்சிருக்கிறீங்க, இந்த வேலை பட்டிருக்கீங்க, நம்ம ஒரு டவுட் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் வந்து எவ்வளோ தான் படித்தாரு, இல்லை இப்படி தான் பண்ணார் வச்சாரு, அப்போ அவர் இது இவருக்கு எதுக்காக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில் இவருக்கு வேலையை பார்க்குறாரு அப்படின்னா தகுதி முறை விளவுது. ரொம்ப அஞ்சு முக்கியமானது. அப்போ ஹேபியஸ் கார்பஸ்னா என்னப்பா? சட்டத்துக்கு புறம்பாக ஆள்கொணர்வு மனு. அப்போ மண்டாமஸ்னா கட்டளை இருத்தும் நீதி பெறானை. சொல்கிறத அதிகாரியை கேட்கலைன்னா அவங்கள சட்டத்தின்படி நம்ம செய்ய சொல்கிறது, அந்த துறையில் செய்ய சொல்கிறது தான் வந்து என்னது? மண்டாமஸ். அதுக்கடுத்து ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்னா தடையிருத்தும் நீதி பெறானை. தடையிருத்தும் நீதி பெறானா இது யார் பருவா? சப்பார்டினேட் கோர்ட் வந்து பண்ணுறது. அதுக்கடுத்து செட்டியோட்ரி அப்படின்னா ஆவணக்கேற்பு நீதி பெறானை. என்ன ஆவணம்? உயர் நீதிமன்றம் வந்து கீழ் நீதிமன்றத்திற்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ வந்து அந்த ஆவணத்தை கொடுக்க சொல்கிறது தான் வந்து செட்டியோட்ரி. குவா வாரண்டோ அப்படின்னாக்க தகுதி முறை வினவுதல். அதுக்கடுத்து இப்போ வந்து கடைசியாக பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் உரிமை இருக்கா, அதை வந்து நிறுத்தி வைக்கிறது, எப்படி நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் உரிமையை வந்து எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதில் 3 பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். எமர்ஜென்சி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ 3 எமர்ஜென்சி. ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 360 வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 வந்து என்னதுப்பா? தேசிய அவசர நிலை. ஆர்டிக்கல் 356 மாநில அவசர நிலை. ஆர்டிக்கல் 360 நிதி அவசர நிலை. இப்போ 3 எமர்ஜென்சி தெரிஞ்சிருச்சா? இப்போ எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் வந்து 352 படி எமர்ஜென்சி வந்து இப்போ நம்ம ஊரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேசிய எமர்ஜென்சினா அப்போ நம்ம ஊர் மாநிலத்துக்கு எல்லாமே போடுவாங்களா? அப்படி போட்டிருக்கையில் இதை யார் போடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் போடுவார். அவர் போடையில் எல்லா எமர்ஜென்சியுமே அந்த உரிமை 7 உரிமை கொடுக்குறாங்களா, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டாப் ஆயிரும். எக்ஸப்ட் 20-21 தவிர எல்லா உரிமையுமே, எது பேச்சுரிமை கொடுக்குறாங்களா, எழுத்துரிமை கொடுக்குறாங்களா, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குறதுக்கு உரிமைகள் கொடுக்குறாங்க. அது இன்னும் ஒரு 2 பேண்ட் தான் முடிஞ்சு, அவ்வளோதான் கிளாஸ். 2 பேண்ட். அப்படியா? ஓ அப்படியா சார்? 8:54 சார். 8 மணிக்கு ஆரம்பித்தோம். 2 பேண்ட் தான். ஸோ எழுதிட்டு நீங்கள் வரல போயிடலாம். ஆமாம் சார். 352 என்னது, அதாவது குடியரசுத் தலைவர் வந்து எமர்ஜென்சியை போட்டுறாரு. அவர் போடையில் வந்து 352 நடைமுறைக்கு வந்துடுது. வந்த உடனே ஆர்டிக்கல் 19 ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறது என்ன, பேச்சுரிமை கொடுக்குறான்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். எழுத்துரிமை, அந்த 6 உரிமை, எங்கே வேணாலும் தங்கலாம், தொழில் தொடங்கலாம்மா, அது ஃபுல்லாக கட் ஆயிரும். எக்ஸப்ட் எது கட் ஆகாது? 20-21 மட்டும் கட் ஆகாது. ஓகே, அவ்வளோதான் சார். முடிஞ்சு சார். முடிஞ்சா? குட். எப்படி பண்ணாரு? நல்லா பண்ணார்ல. ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம படிக்கும்போது வைக்கும்போது நம்ம கிளியராக இப்போ இன்றைக்கி சிட்டிசன்ஷிப் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம். இப்போ எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிறது எந்த நாட்டிலிருந்து எடுத்ததாக தம்பி சொன்னாப்ல? நீ கிளம்பலாம் தம்பி. எமர்ஜென்சிஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க? எமர்ஜென்சிஸ் அப்படின்னாவே ஜெர்மனியில் வெய்மர் ரிப்பப்ளிக் சொல்லுவாங்க. ஜெர்மனியில் என்னது? வெய்மர் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு நாட்டில் தம்பி சொன்னார். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 20-21 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, மித்த எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம். அடிப்படை உரிமைகளை எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க? எமர்ஜென்சிஸ், டூரிங் தி எமர்ஜென்சிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? அப்போ ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது வந்து நேஷனல் எமர்ஜென்சி.
356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, 360ங்கிறது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொன்னாவே யார் மாத்திரம்தான் அறிவிக்க முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் ஒன்லி. யார் மாத்திரம்? பிரசிடென்ட் ஒன்லி. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 352வது ரூல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் 3 முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1962 வந்திருக்கு, 1962, 1971, 1975. இந்த 62 ஏன் அப்படின்னா இந்தோ சைனா வார் அப்படிங்க. இதை பற்றி நேஷனல் எமர்ஜென்சினா ஒரு தனி சாப்டருக்கு நம்ம படிப்போம் ஃபியூச்சரில். அப்போ நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, ஸ்டேட் எமர்ஜென்சினா என்ன, ஃபினான்ஸ் எமர்ஜென்சினா என்ன, இதில் வந்து பேசிக்காக எந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக வந்திருக்குன்னா நான் சொன்ன அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை முறை அமுல்படுத்தியிருக்கிறாங்கன்னா 3 times ஒன்லி. 1962, 1971, 1975. சரி, எந்த மாதிரியான அக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம், வார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்களா அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது ஆப்கானிஸ்தானில். இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது யார் வந்து இப்போ தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்? ஐநா சபையினுடைய இந்தியா தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக அதுக்கு வந்து ஒரு அறிவுரையெல்லாம் கொடுத்து அறிவிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து நேற்றுக்கு 75வது சுதந்திர தின விழா கொண்டாடும் போது இந்திய அரசாங்கத்தில் குறிப்பாக மோடி அவர்கள் வந்து நிறைய மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார். எப்படிலாம் வந்து நம்ம நாட்டை முன்னேற்றுறது, ஜிடிபியை உயர்த்துறது எப்படி, பாதுகாப்பை உறுதி செய்கிறது எப்படி, மக்கள் வந்து எந்த மாதிரி கிராமங்களை வலுப்படுத்துறது எப்படி, இப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நல்லா படிச்சு 352 அப்படிங்கிறது வந்து நேஷனல் எமர்ஜென்சி, 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நம்ம 352 சொன்னோம் இல்லையா, 352ங்கிறது ஒன்று எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாட்டுக்காரன் ஆக்கிரமிக்கிறான், அல்லது நம்ம ஊருக்குள்ள சிவில் வார் நடக்குது, உள்நாட்டு கலவரம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தருணங்களில் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது இந்திரா காந்தியோட பீரியடில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியல. 1962 அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருந்திருப்பார் இல்லையா. 71, 75களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் தான் இருந்திருப்பா? இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருப்பாங்க. ஏன்னா 84 அவங்க இறந்தாங்க. 2 காலகட்டத்தில் அவங்க வந்து பிரதமராக பதவியேற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. நேற்றுக்கு யூடியூப்பில் நம்ம வந்து இன்றைக்கி ஏற்றிடுவோம், ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் அது நிறைய கொடுத்துருக்குறோம். ஸோ கிளாஸஸில் மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது படிக்கும்போது நம்ம ஃப்ரெஷ் மைண்டு நல்லா படிக்கலாம். சரியாக வந்து 7 மணிக்கு வாங்க, 9 மணிக்கு போயிடலாம். உங்களுக்கு எப்போமா டியூட்டி? 9:30னா 9 மணி வரைக்கும் நடத்தலாம்ல, ஒரு 9 வரைக்கும் வச்சுங்கன்னா 7 o'clock வாங்க, 9 o'clock போயிடலாம், வச்சிடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கார்த்திக் வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக உங்களுக்கு செமினார் கொடுத்தாப்புல, சூப்பராக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பிக்கப் பண்ணிங்க. ஸோ நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி படிங்க வைங்க. ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி 1956ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரோட பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. என்னப்பா? பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது, அதாவது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, அதிக முறை எந்த மாநிலத்தில் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்பாங்க, தமிழகத்தில் எத்தனை முறை வந்திருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலங்களில் இதுவரைக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகாதது 356 எந்த மாநிலத்தில் இல்லாதுன்னு சொல்லி. அதிக முறை வந்து மணிப்பூர் தான், கிட்டத்தட்ட 10 டைம்ஸுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி எது? மணிப்பூராவே இப்போ கூட மணிப்பூரில் வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க, நிறைய பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. கேபிட்டல் சிட்டி தெரியாமலாம் நம்ம ஜெயிக்க முடியாது. என்ன கார்த்திக்? என்னப்பா அங்கே ஒரு கார்த்திக் இருக்காரு. மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி இம்பால் அப்படிங்கிறது எதோட கேபிட்டல் சிட்டி தெரியலையா? அப்போ படிக்கணும் அம்மா. கண்டிப்பாக 28 மாநிலங்கள் இருக்குது, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி என்ன நல்லா படித்து வச்சுக்கணும். தமிழ்நாடு சென்னை, கேரளா திருவனந்தபுரம், ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்குமே ஹைதராபாத் தான். ஆந்திராவுக்கு 24 இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அமராவதிங்கிறது வரும். அப்படியே பார்க்கணும். கர்நாடகா, பெங்களூரு, மகாராஷ்டிரா. அப்போ நம்ம படித்த கல்வி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் படிச்சிருந்துருக்கோம், டிகிரி படிச்சிருக்கிறோம். என்ன நம்ம படித்த கல்வி ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரே இல்லாமல். அதனால் ஆனால் இன்னி பாருங்களேன், இனி இந்த டிஎன்பிஎஸ்சியில் படிக்க ஆரம்பிச்சிட்டோமா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டோமா, இனிமேல் தான் உண்மையான படிப்பு. ஸ்கூலில் படித்தது மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம் தான். நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படித்தவங்களே அவ்வளோ பேர் கை தூக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் 2 போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்காங்க. ஆனால் பேசிக்கான விஷயம் கூட இல்லாமல் இருக்குது. அதான் சொல்லுது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது.
நல்லா படிக்கணும். மணிப்பூர் அப்படின்னா இம்பால், மணிப்பூர் அப்படிங்கிறது ஐரோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு விஷயம், மணிப்பூர்னா என்ன, அதோட கேபிட்டல் சிட்டி என்ன, அதில் மக்கள் எவ்வளோ வாழ்கிறாங்க, எவ்வளோ நிலப்பகுதி இருக்குது, யார் அங்கே முதல்வர், யார் அங்கே வந்து கவர்னர், எவ்வளோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளோ சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, எத்தனை பேர் லோக்சபாவுக்கு அனுப்புகிறா, எத்தனை பேர் ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறா, அங்கே உள்ள ஹெரிட்டேஜ் என்ன, அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் என்ன, அங்கே முக்கியமான உணவுப் பொருள் என்ன, அங்கே முக்கியமான லாங்குவேஜ் என்ன. ஏன்னா இந்தியாவில் அதிகமான மொழிகள் பேசப்படுது இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் படிக்கணும். இப்படி படிக்கணும். படிக்கிறத ஆர்வமாக படிக்கணும், புரிஞ்சுட்டு படிக்கணும். இன்னைக்கு நடத்தினது இப்போ தம்பி வந்து சிட்டிசன்ஷிப் நடத்திருக்கிறார், ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்திருக்காங்க. எப்போ கேட்டாலும் சொல்லணும். சிட்டிசன்ஷிப்னாவே இது பார்ட் 2 ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது 5லிருந்து 11 வரைக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 3 ஆர்டிக்கிள் வந்து 12லேருந்து 35 வரைக்கும். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா நம்ம இது இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். சிட்டிசன்ஷிப் ஆக்டுங்கிறது 1955. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் இது 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, லீகல் ரைட்ஸுக்கு போயிருக்கு. ஸோ எப்போ கேட்டாலும் நம்ம இப்படி படிக்கணும். திரும்ப 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 சொல்லி பழகிறதுல தான் இருக்குது. சரியா. 5 அப்படிங்கிறது டெஃபினிஷன், 6ங்கிறது பாகிஸ்தான் டு இந்தியா, 7ங்கிறது இந்தியா டு பாகிஸ்தான், 8 அப்படிங்கிறது பதிவு செய்தின் அடிப்படையில் என்ஆர்ஐன்னு சொல்கிறோம் இல்லையா. 9 அப்படிங்கிறது எதோட ரெகுலேஷன்? 9 ரெகுலேஷன். 9 ரெகுலேஷனா? 10 அப்படிங்கிறது தான் ரெகுலேஷன் இல்லையா. பாராளுமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகள் அப்படி சொல்லி அம்பாசிடர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிறது. 10ன்றது தொடர்வதற்கான வழிமுறைகள். 10ங்கிறது தொடர்வதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். 11 தான் பார்லிமெண்ட்டோட ரெகுலேஷன். அப்போ படிச்சுக்கணும். 12ங்கிறது டெஃபினிஷன், அடிப்படை உரிமைகளோட டெஃபினிஷன். 13ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது, மீறும் போது அதற்கான விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறது. 14 சட்டத்தின் அனைவரும் சமங்கிறது, 15ங்கிறது பொது இடங்களில் பாகுபடுத்தக்கூடாதுங்கிறது, 16ங்கிறது பொது வேலைவாய்ப்பில் சமநிதி கொடுக்கணுங்கிறது, 17ங்கிறது தீண்டாமையை ஒழிக்கணுங்கிறது, 18 அப்படிங்கிறது பட்டங்களை ஒழிக்கணுங்கிறது. இதெல்லாமே ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வந்துடும். 14லேருந்து 18 வரைக்கும். 19லேருந்து 22 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 19ல் மட்டுமே 6 பேசுறது, எழுதுறது, ஆயுதமின்றி கூடுறது, சங்கம் வச்சுக்கிறது, எங்கே வேணாலும் போகிறது, அங்கே போய் தங்குறது, அதுக்கப்புறம் தொழில் வச்சுக்கிறது. 19 மட்டும் 6 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 20 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு கைது செய்யப்படுறோம், அந்த கைது செய்யப்படுறதுலேருந்து பாதுகாப்பதற்கான தன்னை பாதுகாக்கிற உரிமை என்ன அடிப்பு, எதற்காக நான் கைது செய்யப்படுகிறேன், அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 21ங்கிறது ரொம்ப முக்கியமானது, பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லியிருப்பாப்பல தம்பி இல்லையா. பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொன்னால் தனிநபர் உரிமை, தனிநபர் சுதந்திரங்கிறது முக்கியமானது. அது 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னாவே 2002. சரி, ஞாபகம் வச்சுக்கணும். 86வது சட்ட திருத்தம் 2002. 21A அடிப்படை உரிமையில் 45 தான் DPSPயில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். நல்லா படிச்சுடுங்க. அடுத்த இது பேட்ச் இருக்குது. அடுத்த 10 மணிக்கு பேட்ச் ஆரம்பிச்சிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். சூப்பர், அருமை, நல்லா இருந்துச்சு கிளாஸ். எப்படி இருந்துச்சு? நல்லா நிதானமாக நடத்தணும். ஒவ்வொன்றையும் நிதானமாக படிக்கிறது வைக்கிறது. ஸோ நல்லா படிச்சுக்கணும்.